ம். யா இப்போ வந்து அந்த தேர்ட் கொஷன் என்னன்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தென் 30,000 விட கூட இருக்கிற எல்லா எல்லா வெஹிக்கிள்ஸையும் எடுக்கணும். ஸோ அதுக்குரிய command தான் db.cars aggregate $match ப்ரைஸ். மெச்சுன்னு சொல்கிறது நாங்கள் ஒரு வடிகட்டி மாதிரி வடிகட்டி அந்த ப்ரைஸ் எடுக்கிறது. இதில் வந்து நாங்கள் ஃபைன் மெத்தட்டும் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபைன் மெத்தட்டை யூஸ் பண்ணோம்னா டிரெக்டாக cars.find ப்ரைஸ் கிரேட்டர் தென் அது போடும். இந்த மெச்சமே வராது. அண்ட் அண்ட் யா இப்போ 30,000க்கு மேலே இருக்கிறது 45,000க்குரிய ஒரு வெஹிக்கலும் டெஸ்லா 50,000க்குரிய வெஹிக்கல் உண்டும் தான் 30,000க்கு மேலே இருக்கிறது. அண்ட் அடுத்தது வந்து ரிட்டர்ன் த கார் ஐடி பிராண்ட் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆல் கார் ஷோர்டட் பை ப்ரைஸ் டிசெண்டிங் ஆர்டர். இதில் ரெண்டு கொஷின் இருக்கு. என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் என்னென்னத்தை கார் ஐடி பிராண்டு மாடலையும் தான் சாரி கார் பிராண்ட் அண்ட் ப்ரைஸ் இது மூணையும் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் அந்த ப்ரைஸ் வந்து என்னென்னா டிசெண்டிங் ஆர்டர். இப்போ அசெண்டிங் ஆர்டர் இருந்துச்சுன்னா சின்ன வேல்யூல இருந்து போகும். பட் டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லக்கல அது கூடின வேல்யூல இருந்து குறைஞ்ச வேல்யூக்கு போகும். ஸோ அதுக்குரிய எக்ரிகேட் கமாண்ட் பண்ணும். யா இப்படிதான் வரும். என்ன எஸ் என்ன விஷயம்னா இப்போ வந்து கார் ஐடி வருது, அதே நேரம் பிராண்ட் வருது. இதில் வெயிட்டா ஷோட் பண்ணுது. யா இது என்ன விஷயம்னா இப்போ கார் ஐடி அக்ரிகேட் இது வந்து இந்த ஸ்கேப் ரெக்கார்ட் போட்டது காரணம் இதுக்குள்ள ரெண்டு விஷயம் வருது. ஒன்று வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அடுத்தது ஷோட் பண்ணுறோம். இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணதில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இனிஷியலாக ஐடி 0 கொடுத்துட்டோம், கார் ஐடி 1 பிராண்ட் 1 ப்ரைஸ் 1ன்னு சொல்லிட்டு ஷோட் பண்ணுறோம் ப்ரைஸை என்ன -1. யா இப்படி வரும் டேட்டா. ஓகேவா 45,000 27,000 அப்படின்னு சொல்லி டிசெண்டிங் ஆர்டரில் போயிட்டு இருக்கு. எஸ் 50,000 45,000 28,000 27 25,000 23,000. ஓகே இந்த மாதிரி வரும். அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொன்னா ஃபைண்ட் ஆல் ஃபோர்ட் கார் சோல்ட் ஆஃப்டர் ஒரு டேட் ஒன்று தந்திருக்கேன். என்னென்னா 2024 7/1க்கு பிறகு வர எல்லா ஃபோர்ட் கார்ஸையும் நாங்கள் எடுக்கணும். ஸோ அதுக்குரிய கொமாண்ட் எப்படி வரும்? எஸ் நாங்கள் இதை ஃபைன் மெத்தட்டை வச்சு நாங்கள் செஞ்சு பார்ப்போம். ஓகே ஃபைன் மெத்தட்டை வச்சு பார்ப்போம். இது ஏன் இப்படி வருதுன்னா சம்டைம் இது வரும். இதுக்கு முதல் என்ன வரும்டா db.cars.find அடுத்தது பிராண்ட் சொல்லி இப்படி வரும். மெச்சில் டிரெக்டாக வரும். யா எஸ் இந்த கொமாண்டை இதில் பாருங்கள். ஃபைண்ட் பிராண்ட் வந்து 4 சோல் டேட் வந்து கிரேட்டர் தென். இப்போ ஆஃப்டர்னு தானே சொல்கிறாங்க. அப்போ 7/1 7/2 7/3 அதுக்கு பிறகு வர டேட்ஸ். ஸோ 7/15லையும் 9/15லையும் ரெண்டு டேட்டாஸ் இங்கே இருக்குது. சரியா அடுத்தது வந்து கவுண்ட் ஹவு மெனி கார்ஸ் were sold by each brand. அதாவது குரூப் கொமாண்டை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஹவு மெனி கார்ஸ் were sold by each brand ஒவ்வொரு பிராண்ட்லையும் எத்தனை கார்ஸ்கள் வந்து சோல்ட் பண்ணப்பட்டிருக்கு அது பார்க்கணும். அது வந்து குரூப் குரூப் கொமாண்டை யூஸ் பண்ண சொல்லி. ஸோ நாங்கள் இங்கே வந்து குரூப் கொமாண்டை யூஸ் பண்ணணும் விஷயம்னா எக்ரிகேட்டை வந்து கட்டாயம் யூஸ் பண்ணணும். எஸ் இதில் வந்து எக்ரிகேட் வந்து டிரெக்டாக குரூப் கொமாண்டை யூஸ் பண்ணி ஐடி பிராண்ட் வந்து டாலர் சிம்பிள் போட்டு தான் ஒவ்வொரு பிராண்டாக வந்து காட்டும். அண்ட் சம் $1 ஏன்னு சொன்னா இது வந்து டாக்குமெண்டாக எட் ஆகுது. அதுக்காக தான் $sum வருது. ஸோ அதுக்குரிய ஆன்சர் நிறைவேறுது. ஓகே
உம், அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் கார் சேல்ஸ். கார் சேல்ஸ்ல இருந்து எடுத்த டோட்டல் ரெவன்யூ கேட்காங்க. டோட்டல் ரெவன்யூன்னு சொன்னா எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லி மொத்தமாக எவ்வளோ அதை சோல்வ் பண்ணி எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு இதில் கொஷன் டோட்டலாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எவ்வளோ ப்ரைஸ். ஸோ வந்து இது இப்படி வாரத்துக்கு காரணம் சம்டைம்ஸ் வரும். இதுக்கு முன்னால் நார்மலாக வளமையை போடுற அதே இதை போட்டால் சரி. சரி, நான் திருப்பி எடுத்து காட்டுறேன். யா, டிபி கார் செக்ரிகேட் குரூப் பண்ணுறோம். ஐடி நல் டோட்டல் ரெவன்யூ வந்து சம் ப்ரைஸை தான் நாங்கள் எல்லா ப்ரைஸையும் எட் பண்ணுறோம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 1,98,000 ரூபா வருது டோட்டல் ரெவன்யூ. சரி, அடுத்தது வந்து ப்ரொஜெக்ட் ஒன்லி த பிராண்ட் மாடல் அண்ட் சோல் டேட் ஃபார் ஆல் டாக்குமெண்ட். இப்போ எல்லா டாக்குமெண்ட்லையும் இருக்கிற ப்ரொஜெக்ட் கொமாண்டை யூஸ் பண்ணி நாங்கள் எடுக்கணும். அது வந்து அதுக்கு டிரெக்டாக நாங்கள் ப்ரொஜெக்டை யூஸ் பண்ண சொன்னதால் நாங்கள் டிரெக்டாக எக்ரிகேட் கொமாண்டை தான் யூஸ் பண்ண வேணும் இங்கே. எஸ், பாருங்க, டிபி கார் செக்ரிகேட் டாலர் ப்ரொஜெக்ட். ப்ரொஜெக்ட்னு சொல்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கிற விஷயங்களை செப்பரேட்டாக எடுக்கணும். அந்த டைமில் நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் இதில் வந்து நம்மளுக்கு பிராண்டையும் மாடலையும் சோல் டேட்டையும் தான் எடுக்க சொல்லி. ஸோ நாங்கள் எடுக்கிறது மூலம் இந்த மாதிரி ஒரு ஆன்சரை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது வந்து யூஸ் மெச்சன் குரூப் டு ஃபைண்ட் த டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் டொயோட்டோ கார் சோல்ட். இப்போ மெச்சன் குரூப் கொமாண்ட், இந்த ரெண்டு கொமாண்டையும் யூஸ் பண்ணி டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் டொயோட்டோ கார், டொயோட்டோ கார ப்ரைஸை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு அக்ரிகேட் கொமாண்ட் தான் யூஸ் பண்ண சொல்லி வரும். எஸ். எஸ், இதில் வந்து எப்படின்னா டிபி கார் செக்ரிகேட் டாலர் மெச்சில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், பிராண்ட் வந்து டொயோட்டோ, இது ஒரு கொமாண்ட் முடிஞ்சு. அடுத்த குரூப் கொமாண்ட் வந்து ஐடி பிராண்டை வந்து நாங்கள் ஒவ்வொரு பிராண்டாக காட்ட வரோம். அப்போ டொயோட்டோன்னு சொல்லி டிரெக்டாக வரும். டோட்டல் சேல்ஸ் வந்து சம் பண்ணுற ப்ரைஸு. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இப்படி வரும். ஏன் ஐடி டொயோட்டோ, ஏன் இது இப்படி வந்தேன்னு சொன்னால் நிறைய இதுதான் வருது. இதே இது டொயோட்டோ இல்லாமலுக்கு சும்மா பிராண்டை நாங்கள் கொடுத்திருந்தோம்னா, இங்கே மெச்சில் டொயோட்டோ இல்லாமலுக்கு பிராண்டை மட்டும் குரூப் கமாண்டில் பிராண்டுன்னு கொடுத்திருந்தோம்னா, இப்போ டொயோட்டோ இல்லாமலுக்கு வேறு டெஸ்லா, ஹோண்டா அந்த மாதிரி வந்தீங்க. இப்போ டொயோட்டோட டோட்டல் சேல்ஸ் வந்து 53,000 ரூபாய்.